எல்லோருக்கும் வணக்கம். சில வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்வு சாதனை விருது அவருக்கு கிடைச்சப்போ நான் பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தமிழ் சினிமாவோட நிறத்தையும் குணத்தையும் மாத்தினவர் அவரு. அவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுன்னு நான் சொன்னேன். அதேதான் இன்னைக்கு சொல்றேன். பாரதி ராஜா இல்லாம தமிழ் சினிமால யதார்த்தம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன தெலுங்குல அறிமுகம் செஞ்சது பாரதி ராஜா தான். புதிய வார்ப்புகளோட தெலுங்கு வெர்ஷனான படத்துல என்ன நடிக்க வச்சாரு. 1980லயே நெஞ்சத்தை கில்லாதைக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. மகேந்திரன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா. எனக்கும் குரு தான். அவரோட 3 படத்துல நான் நடிச்சிருக்கேன். அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா நிழல்களையும் நான் வேலை செஞ்சிருக்கேன். குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாரு. கமல் மேலேயும் எங்க அப்பா மேலேயும் எனக்கும் இருந்த அந்த பாசம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா மணி மேலேயும் வச்சிருந்தாரு. என்னுடைய கணவர் மணிக்கும் ஒரு ஆசான் மாதிரி இருந்தவர் அவரு. இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஆனா அவரு தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க குடும்பத்துல ஒருத்தர். அம்மாக்கும் ஜனனிக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். பாரதிராஜாவை எப்பவுமே நாங்க யாருமே மறக்க மாட்டோம். இன்னொரு முக்கியமான நந்தனா, எங்களுடைய குடும்பத்தில இருந்து வந்த நந்தனா, மனோஜுடைய மனைவி. அவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறேன்.